வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு உள்ளூரில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஃபோன் பண்ணோம், காலையிலே கூப்பிட்டோம், நேற்று சிலிண்டர் கொடுக்கல, இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டோம். இன்னைக்கு பகல் மட்டும் தான் ஓட்ட முடியும், நைட்டு ஓட்ட முடியாது. சிலிண்டர் கேட்டால் 1 வீக் ஆகுன்றாங்க. கேட்டால் போகிற ரீசன் சொல்கிறாங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போகிற அப்படின்றாங்க. எங்கேயோ நடக்கிற ஒரு போர்னால நம்ம பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. சிலிண்டர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. வீட்லேயும் அத்தியாவசிய பொருள் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால நாங்கள் எப்படி சொல்றதுன்னா, அன்னன்னைக்கு டேவே ரொம்ப சிரமமாக போயிட்டு இருக்கு சிலிண்டர் இல்லாமல். ஏன்னா எல்லாமே சிலிண்டர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட்டு எல்லாம் மதியம் சரி நைட்டும் சரி ஃபுட்டு எல்லாமே சிலிண்டர் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதனால சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது சிட்டியில் இருக்கிறது, கிராமம்னா கூட ஒன்றும் தெரியாது, ஏதாவது விறகு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டியில் இருக்கனால விறகு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இல்லை, எங்களுக்கு இப்போ வந்து டெய்லி பர்ச்சேஸ் தான் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டாக்கு டெய்லி பர்ச்சேஸ்ன்றதுனால இன்னைக்கு ஸ்டாக் இன்னைக்கோட எங்களுக்கு ஸ்டாக் காலி ஆகிடும். இன்னைக்கு ஏஜென்சி கேட்டதுக்கு ஸ்டாக் வந்து இல்லைன்னுட்டாங்க. என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது சொல்லியிருக்காங்க. கேஸ் இல்லாதனால கேஸ் மூலிமா சமைக்கப்படுகிற எந்த உணவும் இதுக்கப்புறம் சமைக்க முடியாது. இதனால் வந்து ஹோட்டல்கள் வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டமாகும். இதுக்கு வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்று வரைக்கும் எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா சிலிண்டர் வழக்கம் போல் வந்துட்டு இருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 சிலிண்டர் அங்கே வர வேண்டிய இடத்துல இன்றைக்கே 2 சிலிண்டர் தான் பண்ணியிருக்காங்க. நாளிலேருந்து அது கிடைக்குமா அப்படின்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ அடுப்பை வச்சு எங்களோட பிரியாணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுற முடியும், ஆனால் எல்லா விஷயங்களையுமே எங்களில் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு உணவகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு தனி நபர் கிடையாது. இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா 25 பேர் இருக்காங்க, அவங்களோட குடும்பம். அது இல்லாமல் எங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பன்னீர், முட்டை, கோழி ஆர்டர், அது ஒரு 25-30 குடும்பங்கள் வந்து கண்டினியூஸாக இது ஒரு பொருளாதார சுழற்சி. எல்லாருக்குமே வந்து பெரிய அளவில் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. வெளிநாட்டு போர் நடக்கிறதுனால இங்கே சிலிண்டருக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ பேர் வச்சு வேலை வாங்குறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள். மத்திய அரசு, மாநில அரசு இதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டும். ஏன்னா சிலிண்டர் ப்ராப்ளம், சிலிண்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் இப்போ செய்கிற பிரியாணி போடுறோம்னா சிலிண்டர் இருந்தால் தான் பிரியாணி பண்ண முடியும். அதனால் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.